இல்ல யாரு நேத்து உங்களை பிரஸ் சந்திச்சது காயத்ரி அவர்கள் தானே? ஜோதிமணி அக்கா மேல எனக்கு என்ன மன வருத்தம்னா, அப்படி பொத்தம்பொதுவா வந்து நீங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டு நடந்துதான் இந்த சீட்டு வந்து விநியோகமாச்சுன்னு சொல்றது வந்து என்னை போல் நேர்மையாக சீட்டு வாங்கி அவர்கள் மனது புண்படுது. அதைத்தான் நான் சொல்றேன். நான் அதை ஒரு கண்ணியமா ஒரு விமர்சனமா தான் வைக்கிறேன். அவர் கண்ணியமா ஒரு விஷயத்த சொல்றேன் நானு. ஆனா ஏன்னா ஜோதிமணி அவர்கள் ஒன்னும் ஸ்ரீநிதி வந்து தப்பு பண்ணாங்கன்னு எந்த இடத்துலயும் சொல்லல. அவங்க பொதுவா தான் சொன்னாங்க. சோ அந்த இடத்துல அவர்கள் மீது எனக்கு வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அந்த மாதிரியான ஒரு மலிவான அரசியலுக்கு போக மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். எனக்கு அவர் ஜோதிமணி எம்பி மேல மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனா பொது வெளியில அவர் திறந்த வெளியில இப்படி வந்து மொத்தமா சொல்றது எனக்கு நேர்மையா மெரிட்டோரியஸா சீட்டு வாங்கினவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. பட் வேற இந்த கவுன்சிலர் காயத்ரி அவர்கள் உள்ளாட்சி தேர்தல் வந்து வருது. அவங்க ஆல்ரெடி 3 டைம் கவுன்சிலர், அவங்க அப்பா எக்ஸ் மேயர். இந்த பொண்ணுக்கு திரும்ப வாய்ப்பு வந்துருமோங்கிற அச்சத்துல இவர்கள் பேசுவதாக எனக்கு கருத்து வந்து என்னுடைய வெல்விஷர்ஸ் கிட்ட இருந்து வந்தது. அதை வந்து நான் இந்த இடத்துல மீடியாவை கிளியர் பண்ணணுங்கிறதுனாலதான். என்னைக்குமே ஒரு கட்சியை வந்து பொது வெளியில் அசிங்கப்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இவர்கள் என்னை பர்சனலா அட்டாக் பண்ணும்போது ஐ திங்க் ஐ ஷுட் கிவ் அ ரிப்ளை. இல்லைன்னா வேற யாரும் யங்ஸ்டர்ஸ் விமன் இனிமேல் பாலிடிக்ஸ்க்கு வரவே மாட்டாங்க. நல்ல புரிதலோட அரசியல் தெளிவோட வரும் இளைஞர்கள் உங்களுக்கு களத்துல வேணும்னா இந்த மாதிரி இடையூறுகளை, அதுவும் பெண்ணே ஒரு இந்த மாதிரி பொண்ணு அந்த மாதிரி கவுன்சிலர் ஒரு லேடி அந்தமாவே இப்படி கொடுக்கும்போது இனி யார் வருவாங்க? ஒரு கட்சியை சார்ந்து எப்படி வருவாங்க? இது எந்த கட்சியிலையும் நடக்க கூடாத ஒரு விஷயம் தான். காங்கிரஸ் கட்சி சிவப்பிரதம தலைவர் அவர்களும் தேர்ந்தெடுத்த நிர்வாகிகள் எல்லாத்தோட போட்டோக்களையும் கருப்புமை ஊத்தி அவ்வளவு விஷயம் பண்ணாங்க. ஆமாங்க. இல்லைங்க, அன்னைக்கு வந்து இந்த நியூஸ் எனக்கு வந்துச்சுங்க. நாங்க வந்து ஃபார்ம் இது வாங்கிட்டு வரோம். எங்களுக்கு வந்து தலைமை வந்து எங்களை அறிவிச்சிருச்சு. ஃபார்ம் வாங்கிட்டு நாங்க கோயம்புத்தூர் வர்றதுக்கு முன்னாடியே எங்க கோயம்புத்தூர் கட்சி ஆபீஸ்க்கு முன்னாடி எல்லாரும் கூடி வந்து, அதுவும் பொறுப்புல இருக்கிற சிலர், மீதி வந்து சேர்த்த கூட்டத்தை சேர்த்திட்டு எல்லாம் செருப்படிச்சுட்டு மாநில தலைவர் பண்ணாங்க. இது நிறைய பேர் சொன்னாங்க. இது எனக்கு ஒரு அசிங்கமா தான் இருந்தது. நான் தேர்தலை சந்திக்கும் பொழுது அந்த இன்னொரு நபருக்கும் இங்க தேர்தலை சந்திச்ச இன்னொரு இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிக்கும் அது கண்டிப்பா பின்னடைவுதான். அப்பவும் நான் ஏன் பிரஸை சந்திக்கலைன்னா, கட்சியில இது ஒரு ஜனநாயக கட்சி, அவங்க கருத்தை தெரிவிக்கிறாங்க. நாம எதுக்கு போய் பிரஸை சந்திச்சு இது ஒரு பெரிய விஷயமாக்கணும்? நம்மளையே கடைசி நேரத்துலதான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடிதான் எங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்ப எதுக்கு நம்ம போய் அவங்கள ஒரு ரெஃப்யூஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு பிரச்சனையாக்கி அதை 4 பேர் பேசி அவங்களுக்கு ஒரு தீனி கொடுக்குறாது? நம்ம போய் பொதுமக்களை சந்திச்சு நம்ம எதுக்காக இங்க அரசியலுக்கு வந்திருக்கோன்ற நம்ம செயல் திட்டங்களை சொல்லி வாக்கெடுக்கும் நேரத்துல இவங்களை ரெஃப்யூஸ் பண்றது இல்லை. இது பல்வேறு குழப்பங்கள் பண்ணாங்க. இப்ப நாயுடுங்கிற பேரை அட்டாச் பண்ணி விட்டதும் ஒரு உள்ளடி வேலைதான். அதுவும் ஒரு உள்ளடி அரசியல் தான். அப்போ ஒரு பொம்பளை அரசியலுக்கு வராங்கிறப்ப அவ வந்து நம்மளை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா விதத்திலையும் இந்த உள்ளடி வேலைகளை பண்ணுபவர் யார்? இப்படி இந்த உள்ளடி வேலையை பண்ணிக்கிட்டே பாராளுமன்றமா இருந்தாலும் சரி, சட்டமன்ற மாமன்றத்துல இன்னைக்கு பெண்களுக்கு ஏகப்பட்ட ரெப்ரசன்டேஷன் இருக்கும்போது என்னை ஒரு மாமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ நான் வளர்ந்து வந்து விடுவேன்னு போட்டியா நினைக்கக்கூடிய நபர்கள் யார்? இப்பயும் நான் அதை கேள்வி ஓப்பனா வைக்கிறேன். எனக்கு தனிநபரா தாக்குதல் அவங்கள மாதிரி பண்ணணும்ன்ற இஷ்டம் எனக்கு இல்ல. நான் ஓப்பனா வைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் நம்ம சொல்ல இல்லைங்க. நான் சந்திச்சேன் திரு ராகுல் காந்தி அவர்களை ஏர்போர்ட்ல சந்திச்சேன். நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் கேசி வேணுகோபால்ஜி கட்டாயமாக நீ வந்து இளைஞர்களோட நம்பிக்கையா நீ வந்து இந்த உள்கட்சி பூசல்களை எல்லாம் தூக்கி வீசு, நீ போய் இளைஞர்களை சந்தி, நீ நேர்மையான பொண்ணு, நீ நல்ல வாக்கு வாங்குவேங்கிற நம்பிக்கை எங்களை போடுற எல்லா தலைவர்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் இந்த சீட்டு உனக்கு வந்திருக்குன்ற உற்சாகத்தை டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்தார்கள். அவரா இருந்தாலும் சரி, நம்ம கேசி வேணுகோபால்ஜியா இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து இளைஞர்கள் வர வேண்டும், அதுக்கு தான் இந்த சீட்டு நல்லா வேலை பார்த்து இந்த சீட்டை ஜெயிச்சு கொடுந்தா எங்க கிட்ட சொன்னாங்க. இதுல இந்த சில பேர் தாங்க அந்த உள்கட்சி பூசல். அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நேரம் வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை. அப்ப கேரளாலையும் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. அதனால அவர் ஒரு தேசிய தலைவர் எல்லா இடத்துக்கும் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது. நான் அவரை நான் இந்த இடத்துல குற்றம் சாட்டலைங்க. இல்லைங்க, அந்த நம்ம வந்து தலைமைய வந்து நான் என்னைக்குமே என் தலைமைய வந்து கேள்வி கேட்க மாட்டேன்.
இல்ல நாங்க நிக்கிறோன்றத சொன்னோம். அதற்கான பிளெஸிங்ஸ் அவர் கொடுத்தாரு. அவருக்கு நாங்க நிக்கிறேங்கிறது தெரியும். ஏன்னா யூத் காங்கிரஸ் கோட்டால 2 சீட்டு போயிருக்குங்கிறது அவரோட ஆசீர்வாதத்துல தான் எங்களுக்கு சீட்டு வந்ததெல்லாம் உண்மை. அவர் மீது எனக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லைங்க. ஆனா இதை நம்ம ஒரு 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 விஷயத்தை எடுத்து முன்னிறுத்தி நம்ம அரசியல் செய்யும்போது இந்த மலிவான அரசியல் செய்து நம்மளை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு உண்டாக்குறது தான் நம்மளுக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவங்க சும்மா காத்து வாக்குல சொல்லிட்டு போயிருவாங்க, நான் இந்த ஊர்ல இருக்கிறேங்க. அத உண்மையிலேயே நம்மளுடைய கேரக்டரும் நம்ம ஃபேமிலியோட கேரக்டரும் தெரிஞ்சவங்க வந்து இது பொய்ன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. பட் இந்த பொய் பரப்புரையை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது உண்மை என்று மக்கள் நம்புவதற்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் பிரஸ் இன்னைக்கு சந்திக்கிறேன். யாரோட தூண்டுதல் அவங்க பண்றாங்கன்னு ஏதாச்சும் நீங்க தலைமையில ஒரு நல்ல ரேப்போர்ட் இருக்கீங்க. ஈவன் ராகுல் காந்தி கூட நேரடியா பேசுற அளவுக்கு ரேப்போர்ட் இல்லைங்க, அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. அப்படி இருக்கும்போது காயத்ரி யாராச்சும் கூடுதல் பேர் பண்றாங்க நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு யாராவது மேல இல்லைங்க, அவங்களுக்கு காயத்ரி அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சுய விளம்பரம் தேடுறாங்க. ஏன்னா வந்து இந்த பொண்ணு ஆல்ரெடி நின்னு தோத்து இருக்குது, கட்சியில தொடர்ந்து ஈடுபடுதுங்கிறப்போ ஏதாவது உள்ளாட்சி தேர்தல் அவர்களுக்கு போட்டியா வந்துருவேன்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா எனக்கு எந்த பொலிட்டிக்கல் ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை. அதனால இந்த மாதிரி 2 மீடியால ஒரு அவதூறு பரப்புனா, ஏன்னா யூஸ்வலா மென்டாலிட்டி என்னன்னா 2 மீடியால நான் ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி, அரசியல் இருக்கிற பொம்பளைய பத்தி 2 மீடியால வந்துச்சுன்னா போதும், அதோட பெண்கள் வந்து ஒதுங்கி அரசியலுக்கு வந்துருவாங்க. வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் ஆகட்டும், எதுக்கு உனக்கு இந்த தலைவலி, பேசாம வீட்டுல இருந்தா சொல்லுவாங்க. அதனால இப்படி ஒரு அச்சுறுத்தலை மீடியாக்கள் மூலமா கொடுத்தா இவங்க ஒதுங்கிடுவாங்க அப்படின்றதுக்காக, என்னை ஒதுக்குவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய வேலைதான் இது. ஆமாங்க. இல்லைங்க, நான் வந்து விலகணுங்கிற இன்டென்ஷன் இல்ல. ஆனா விலகணும், இவங்க ஆல்ரெடி விலகிட்டாங்க, இவங்க அங்க போயிட்டாங்க இங்க போயிட்டாங்கிறத அவங்க சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் ஒரு தனிநபருடைய விருப்பம், அது வந்து எங்கேயுமே இல்லாத போது இவங்க ஏன் இவ்வளவு ஒரு விலகணும்னு விரும்புறாங்கன்னு எனக்கு புரியல. தேர்தல் பிரச்சாரத்தின் போது உள்ளூர் நிர்வாகிகளுடைய செயல்பாடு, காங்கிரஸ் உடைய உள்ளூர் நிர்வாகிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு வந்து வேலை செஞ்சு? இல்ல, உண்மையான தொண்டர்கள் அனைவரும் வேலை செய்தார்கள். இந்த மாதிரி காயத்ரியை போன்றவர்கள் வந்து தவறான கருத்துக்களை முன்வைத்தார்கள். சில மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து போராட்டம் மேற்கொண்டாங்க. அதை பத்தி நான் பொதுவெளியில சொல்ல விருப்பம் இல்லைங்க. அது யாரு, அதுக்குதான் ஒரு கமிட்டியை தலைமை அமைச்சிருக்குது. அதை வந்து அவங்க பாத்துக்குவாங்க நான் நம்புறேன்.